ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற 5 மார்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் 5 மார்க் நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் சாப்டரில் இருக்கக்கூடிய எல்லா 5 மார்க்குமே நான் போஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ட் சாப்டரில் இருக்கக்கூடிய 5 மார்க் மோஸ்ட் இம்பார்ட்டண்டான 5 மார்க்கை நான் போஸ்ட் பண்ணியாச்சு. ஆக மொத்தம் ஒரு 5 மார்க் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா செகண்ட் லெசனில் இருக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கை நம்ம பார்க்கலாம். 2027 பப்ளிக் எக்ஸாமினேஷன் இதெல்லாம் தேவைப்படும். கம்மிங் குவார்டர்லி எக்ஸாமினேஷனுக்கும் இந்த 5 மார்க்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? டாபிக் போயிடலாம். ஸோ வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு 4 ரெசிஸ்டர் தேவை. ஓகேவா? ஸோ அதை எப்படி டயக்ராம் வரைய போகிறோம் அப்படிங்கிறத பாருங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம டயக்ராம் போடணும். கொஞ்சம் நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. ஸோ சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கேல்வனோமீட்டர், அதுலேருந்து ஒரு லைன் அப்படியே போட்டுக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த பிரிட்ஜ் கரெக்டாக வரைகிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். சரியா? அதை இந்த மாதிரி நான் வரைகிறேன் இல்லையா, அதை பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. பார்த்தீங்களா, நமக்குமே என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் கிராஸாக வந்துடுச்சு. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை அழிச்சிட்டு இங்கேருந்து நம்ம லைனை ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். டயக்ராம் ஒழுங்காக போட்டுட்டிங்கன்னா கரெக்டாக இருந்துச்சு, பர்ஃபெக்டாக இருந்துச்சு அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு மார்க் கொடுத்துருவாங்க. அவ்வளோதான், ஆச்சு, டயக்ராம் ஓவர். ஸோ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத பாருங்கள். நான் டயக்ராம் முடியல, இன்னும் நேம் கொடுக்கணும். ஸோ நேம் அப்படின்னு சொல்லும்போது ABCD அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். இந்த ரெசிஸ்டருக்கு PQRS அப்படின்னு சொல்லி நம்ம நேம் கொடுத்துக்கலாம். புரிஞ்சிருச்சா? ரைட். இது வந்து பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ். ஸோ கரண்ட் இப்படி போகும். நல்லா தெளிவாக கவனிக்கணும். என்கிட்ட படிக்கிற பசங்க ஒரு மிஸ்டேக் காமனாக பண்ணுவாங்க. சரியா? நான் 2 ஸ்கூல் மாறிட்டேன். 2 ஸ்கூல்லையுமே இதே ப்ராப்ளம் தான் வரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டரி இருக்கு இல்லையா, இது வந்து ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணுவோம், பேட்டரியில் பெரிய டெர்மினல், ஓகேவா, பாசிட்டிவ் டெர்மினல், நெகட்டிவ் டெர்மினல் அப்படின்னு இருக்கும். ஒன்று பெருசாக போடுவோம், இன்னொன்று எப்படி இருக்கும் அப்படின்னா சின்னதாக வரைவோம் இல்லையா. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது அப்படி ஈக்குவலாக இருக்கிற மாதிரி போடுவாங்க. இப்படி போட்டிருந்தா உங்களுக்கே தெரியும் என்ன நேம் அப்படின்னு. லெசன் 1ல இதை நம்ம பார்த்துருப்போம். இதுக்கு பேர் என்னது, கெப்பாசிட்டர். இங்கே கொண்டு வந்து நம்ம கெப்பாசிட்டரை கனெக்ட் பண்ண முடியாது. சரியா? பேட்டரி தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதே போல் இன்னும் காமனாக பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கரண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இப்படி போகிற கரண்ட்டு இந்த பக்கம் நமக்கு வெளியில் வரும். இதையும் சில பேர் வந்து டயக்ராமில் மென்ஷன் பண்ண மறந்துடுவாங்க. தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இங்கேருந்து போகிற கரண்ட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இது வழியாக ட்ராவல் ஆகும். எப்படி ட்ராவல் ஆகுதுன்னு பாருங்கள். கரண்ட் இங்கே போகுது, இந்த ஏங்கிற ஜங்ஷன் போகுது. ஏங்கிற இடத்துக்கு போனோமே இந்த கரண்ட் ரெண்டாக பிரியும். ஒரு கரண்ட்டுக்கு பேர் I1, இன்னொரு கரண்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா I2. புரிஞ்சிருச்சா? இப்போ நேராக இந்த கரண்ட் இப்படி போகுது, ட்ராவல் ஆகி இங்கே வருது. இங்கே வந்ததுமே என்ன ஆகுது, திரும்பி ரெண்டாக பிரியுது. என்ன பிரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ IG. ஏன் ஐஜின்னு பார்த்தீங்கன்னா, கேல்வனாமீட்டருக்கு போகிற கரண்ட் தான் கேல்வனாமீட்டர் கரண்ட் ஐஜின்னு பிரியுது. இந்த இடத்துல வந்தோடனே ரெண்டாக பிரியுதுன்னு சொன்னால், ஒன்று இப்படி, இன்னொன்று இப்படி. இந்த கரண்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா I3. சரியா? கொஞ்சம் நல்லா பெருசாக போட்டுக்கலாமா. I1, I2, இது வந்து என்னது I3. புரிஞ்சிருக்கும். ரைட். அப்படியே இந்த கரண்ட் இப்படி ட்ராவல் ஆகி வருது. ஸோ இங்கேருந்து வரக்கூடிய கரண்ட்டும் வருது. இப்படியே வந்து இந்த இடத்துல மீட் ஆகும். மீட் ஆகி சேர்ந்து இப்படி ட்ராவல் ஆகும். இந்த கரண்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா I4. அப்போது இந்த 2 கரண்ட்டும் இந்த இடத்துல மீட் ஆகி நேராக இப்படி ட்ராவல் ஆகி இப்படி வரும். இப்படி தான் நம்ம டயக்ராமை மென்ஷன் பண்ணணும். இதுதான் பர்ஃபெக்டான ஒரு டயக்ராம். இதை கரெக்டாக வரைஞ்சிட்டிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு ஒரு மார்க் கொடுத்துருவாங்க. புரிஞ்சிச்சா? ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த வீட்ஸ்டோன் பிரிட்ஜை பார்க்கறதுக்கு பேசிக்காக உங்களுக்கு 2 ரூல் தேவை. கிர்ச்சாஃப் ஃபர்ஸ்ட் ரூல், கிர்ச்சாஃப் செகண்ட் ரூல். கிர்ச்சாஃப் ஃபர்ஸ்ட் ரூலுக்கு வேற என்னெல்லாம் நேம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிர்ச்சாஃப் ஃபர்ஸ்ட் ரூல், கரண்ட் ரூல், ஜங்ஷன் ரூல் அப்படின்ட்டு 3 பேர் இருக்குது. கிர்ச்சாஃப் வோல்டேஜ் ரூல் போனோம் அப்படின்னா கிர்ச்சாஃப் வோல்டேஜ் ரூல், கிர்ச்சாஃப் லூப் ரூல். லூப் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு கிர்ச்சாஃப்னுடைய லூப் ரூலை நம்ம யூஸ் பண்ணுறோம், இல்லை வோல்டேஜ் ரூலை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சர்க்கியூட் ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட்டாக இருக்கணும். ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரி, ரைட். ஃபர்ஸ்ட் இது பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த இடத்துல கிர்ச்சாஃப்னுடைய ஃபர்ஸ்ட் ரூலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்ளையிங், நான் என்ன எழுதுறனோ அதை அப்படியே எழுதினீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் கொடுத்துருவாங்க. சரியா? சரி, அப்ளையிங் கிர்ச்சாஃப் ஃபர்ஸ்ட் ரூல் டு ஜங்ஷன். எந்த ஜங்ஷனுக்குலாம் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, B அண்டு D. சரியா? 2 ஜங்ஷனுக்கு நம்ம அப்ளை பண்ண போகிறோம். Bங்கிற ஜங்ஷனுக்கும் Dங்கிற ஜங்ஷனுக்கும் அப்ளை பண்ண போகிறோம். என்ன சார் அப்ளை பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, கரண்ட்டு ஜங்ஷனை நோக்கி வந்துச்சு அப்படின்னா பாசிட்டிவ், ஜங்ஷன் விட்டு வெளியில் போச்சு அப்படின்னா அது நெகட்டிவில் நம்ம எடுக்கணும். புரியுதா? இப்போ எழுத போகிறோம், நல்லா பாருங்கள். ரைட்.
ஃபஸ்ட்டு நம்ம இந்த பிங்கிற ஜங்ஷனுக்கு கரண்ட் அப்ளை பண்ணலாம். இது என்ன பிங்கிற ஜங்ஷனு? ஸோ கரண்ட் அப்படின்னா சிம்பிள் உங்களுக்கு தெரியும் ஐ. அப்போ இந்த ஐ அப்படிங்கிற கரண்ட்டு இங்கே வருது. I1 அப்படிங்கிற கரண்ட்டு ஜங்ஷன் பிக்கு வருது. ஓகேவா? இது I3, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. எந்த கரண்ட்லாம் வெளியில் போகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஐஜிங்கிற கரண்ட் வெளியில் போகுது, ஜங்ஷன் விட்டு வெளில போகுது, I3ங்கிற கரண்ட் வெளியில் போகுது. இப்போ எப்படி ஈக்குவேஷன் எழுதுறோம்னு பாருங்கள். அப்போ I1 பாசிட்டிவ், வெளியில் போகுது நெகட்டிவ், அப்போ மைனஸ் ஐஜி, மைனஸ் இந்த கரண்ட் வெளியில் போகுது இல்லையா, அப்போ மைனஸ் I3 ஈக்குவல் டு என்னது 0. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. புரிஞ்சிருச்சா? ரைட். நான் என்ன சொன்னேன், பிங்கிற ஜங்ஷனுக்கு அப்ளை பண்ணி எழுதிட்டோம். அடுத்து எதுக்கு அப்ளை பண்ணணும், இந்த டிங்கிற ஜங்ஷனுக்கு அப்ளை பண்ணணும். ஸோ வழக்கம் போல் கரண்ட் வந்துச்சுன்னா பாசிட்டிவ், போச்சுன்னா நெகட்டிவ், அவ்வளோதான். ஸோ எந்த கரண்ட் வருதுன்னு பாருங்கள், I2. ஸோ அப்போ I2 எந்த கரண்ட் வருது, திரும்பியும் ஐஜி ப்ளஸ் ஐஜி. அடுத்து இது வெளியில் போகுது I4, அப்போ மைனஸ் I4 ஈக்குவல் டு 0. இது ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். புரிஞ்சிருச்சா? கிர்ச்சாஃப்னுடைய ஃபர்ஸ்ட் ரூலுக்கு வேலை முடிஞ்சுது. நெக்ஸ்ட் நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்னா, கிர்ச்சாஃப்னுடைய செகண்ட் ரூலை நம்ம எழுத போகிறோம். ஸோ அப்ளையிங் கிர்ச்சாஃப் செகண்ட் ரூல் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன், லூப் க்ளோஸ் சர்க்யூட் தான் அப்ளை பண்ணணும்னு நான் சொன்னேன்னா, அப்போ ஏ பி டி ஏ, அதாவது இந்த ஒரு பாதிக்கு மட்டும் யூஸ் பண்ணணும். அப்புறமா நம்ம டோட்டலாக நம்ம எடுத்துக்கலாம். புரிஞ்சுதா? அப்போ ஃபஸ்ட்டுன்னு சொல்லும் போது எதுக்கு 2A B அடுத்தது D அடுத்ததான் இங்கே இருக்கக்கூடிய A. சரியா? இந்த ஏரியாவுக்கு மட்டும் தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த கிர்ச்சாஃப்னுடைய செகண்ட் ரூல், அதாவது வோல்டேஜ் ரூலை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். வோல்டேஜ் அப்படிங்கும்போது நமக்கு தெரியும் ஓம்ஸ் லா, V ஈக்குவல் டு I இன்டு Rன்னு சொல்லுவோமா, அதாவது ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். அப்போ இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட்டையும் ரெசிஸ்டன்ஸு, கரண்ட்டு ரெசிஸ்டன்ஸ், கரண்ட்டு ரெசிஸ்டன்ஸ், கரண்ட்டு ரெசிஸ்டன்ஸை மல்டிப்ளை பண்ணி எழுதணும். நல்லா கவனிங்க, நம்ம பார்க்குறது இதுதான். இப்போ இதில் எப்படி நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரோ மார்க்கை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த ஏரோ மார்க் இந்த டைரக்ஷன் நம்ம இப்படி தான் நம்ம எடுக்கிறோம், கிளாக் வைஸ். புரியுதா? ஸோ அப்போ I1P அப்படியே இப்படி வந்தீங்கன்னா IGG, அதுக்கப்புறம் I2R. அப்போ எழுதும்போது எப்படி கிடைக்கும், I1P கரண்ட்டு ரெசிஸ்டன்ஸை மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கிறோம், ப்ராடக்ட் பண்ணியாச்சு. ரைட். அப்படியே இந்த டைரக்ஷன் ஏரோ மார்க் போகிற டைரக்ஷனே பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் IGG. ஆனால் கரண்ட் இப்படி வருது, ஏரோ மார்க் இப்படி போகுது, அப்போ இது மைனஸ். அப்போ மைனஸ் I2R ஈக்குவல் டு 0. நீங்களும் அந்த மாதிரி ஏரோ மார்க் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். புரிஞ்சிருச்சா? ரைட். திரும்பி நம்ம செகண்ட் ரூல் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, பாருங்கள். அப்ளையிங் கிர்ச்சாஃப் செகண்ட் ரூல் எங்கே அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா, ஓவரால் நம்ம எழுத போகிறோம் 2AB. இதை நீங்கள் இப்போ மறந்துடணும், இதை கணக்கில் எடுக்கக்கூடாது. ABCDA அவ்வளோதான். அப்போது ABCDA ABCDA இந்த 4 ஆர்முக்கு மட்டும்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், செகண்ட் ரூலை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ கவனிங்க, அதே போல தான் டயக்ராம். சரி, இந்த மாதிரி ஏரோ மார்க்கை நீங்கள் போடணும். ஓகேவா? இதை கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஸோ இப்படி புரியுது? அதே போல தான். அப்போ இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், இது நெகட்டிவ், அப்படி தானே வரும். எழுதும்போது நல்லா பாருங்கள், புரியும். ஸோ அப்போ என்ன வரும், I1P அப்படியே இப்படி வந்தீங்கன்னா அடுத்து இங்கே இருக்குது ப்ளஸ் I3Q. இப்போ பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க் திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. அப்போ திரும்புது அப்படின்னா இங்கே திரும்பிடுச்சு. இந்த ஏரோ மார்க் இப்படி வரும், இந்த ஏரோ மார்க் இப்படி போகுது, அப்போ நெகட்டிவ் மைனஸ் I4S மைனஸ் அப்படியே எப்படி போனீங்கன்னா I2R ஈக்குவல் டு 0. புரிஞ்சிருச்சா? ரைட். இந்த ஈக்குவேஷனுக்கு பேர் என்ன அப்படின்னா 4ஆம் நம்பர் ஈக்குவேஷன். அவ்வளோதான். இப்போ நம்ம ரூல் எல்லாத்தையும் யூஸ் பண்ணியாச்சு. அடுத்ததான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரிட்ஜை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கேல்வாமீட்டர் கரண்ட்டை 0 பண்ணணும். ஐஜியோட வேல்யூ என்னது 0. அப்போ தான் ரெண்டுமே என்ன ஆகும், சரிசமமாகும் அப்படிங்கிறனால. ஸோ ஐஜி ஈக்குவல் டு 0ன்னு நான் எழுதுறேன். புரிஞ்சிச்சா? ஐஜி நம்ம என்ன பண்ண போகிறோம், 0. இப்போ ஐஜி இந்த இடத்துல எங்கெங்கெல்லாம் வருதுன்னு பாருங்கள். 1ஆம் நம்பரில் இருக்குது, 2ஆம் நம்பரில் இருக்குது, 3ஆம் நம்பர்லையும் இருக்குது. எல்லாத்தையும் தூக்கி அப்ளை பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்டியூட் ஐஜி இன் ஈக்குவேஷன் நம்பர் 1, ஈக்குவேஷன் நம்பர் 2 அண்ட் ஈக்குவேஷன் நம்பர் 3. அப்ளை பண்ணால் எப்படி கிடைக்கும்னு பாருங்கள். அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது, ஐஜி இருக்கா, ஐஜியோட வேல்யூ 0 ஆகிடும். அப்போது இது நெகட்டிவ், ஆர்ஹெச் சைடு போகும்போது இது பாசிட்டிவ். அப்போ இது எப்படி எழுதலாம், I1 ஈக்குவல் டு I3ன்னு எழுதிக்கலாம். புரிஞ்சிச்சா? அப்படி இங்கே வாங்க, இதில் ஐஜி 0, அப்போ இதுவும் நெகட்டிவ் தான், அந்த சைடு போனால் என்ன ஆகிடும், பாசிட்டிவ். அப்போ I2 இஸ் ஈக்குவல் டு I4.
ரைட்டா? அப்படியே 3 நம்பர் ஈக்குவேஷன் தான் நான் அப்ளை பண்ணணும். அப்போ இந்த டேர்ம் என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். இந்த டேர்ம் அந்த பக்கம் போயிடும். அப்போ I1P is equal to I2R. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருச்சா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா? என்ன பண்ணியிருக்கோம்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் IG 0 பண்ணிட்டோம். அப்போ இந்த டேர்ம் அந்த சைடு போயிடுச்சு அப்படின்னா பாசிட்டிவ். இதில் IG 0 பண்ணியாச்சு. ஸோ இது அந்த பக்கம் போனால் அது பாசிட்டிவ். இது 0 ஆயிடுச்சு. இதுவும் அந்த பக்கம் போச்சு அப்படின்னா பாசிட்டிவ். ஓகே, அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னு பாருங்க. ஓகே, இப்போ நமக்கு என்ன வேணும்? ஸோ இது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கோம்? I1P ஈக்குவல் டு I2Rன்னு சொல்லியிருக்கோமா? அப்போ இந்த ஈக்குவேஷன் பாருங்க. ஸோ இந்த ஈக்குவேஷனை வந்து நான் 5 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ சப்ஸ்டிடியூட் 5 in 4. 5ஆம் நம்பர் எடுத்துகிட்டு போய் 4ஆம் நம்பரில் உட்கார வைங்க. அப்போ என்ன கிடைக்கும்? இந்த I1Pக்கு பதிலாக I2Rன்னு எழுதலாமா? எழுதலாம் தானே? அப்படி எழுதுறேன் பாருங்க, என்ன வரும்? அப்போ I2R ப்ளஸ் I3Q minus I4S minus I2R equal to 0ன்னு கிடைக்கும். இப்போ நல்லா பார்த்தா உங்களுக்கு தெரியும், இது நெகட்டிவ்ல இருக்கு, இது இதில் இருக்கு, பாசிட்டிவ் கேன்சல் ஆகிடுமா? அப்போ இந்த டைம் நெகட்டிவ்ல இருக்கு, அப்போ அதன் சைடு போயிடுச்சுன்னா ஆகிடும் பாசிட்டிவ் தானே. RHS சைடு போச்சுன்னா பாசிட்டிவ். I3Q equal to I4S. அவ்வளோதான். புரிஞ்சிச்சா? ரைட், முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்? இது ஈக்குவேஷன் நம்பர் 6ன்னு வச்சுக்கலாம், 6. இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த 5ஆம் நம்பர் ஈக்குவேஷனையும் அதுக்கடுத்தது இந்த 6ஆம் நம்பர் ஈக்குவேஷனையும் டிவைட் பண்ண போகிறோம். அதாவது ஈக்குவேஷன் நம்பர் 5ஐயும் 6ஐயும் நம்ம டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ என்ன கிடைக்கும்? I1P ஈக்குவல் டு I2R. இந்த ஈக்குவேஷன் எதால் டிவைட் பண்ணணும்? ஆரால். அப்போ இங்கே என்ன வந்துடும்? I3Q. இங்கே டிவைடட் பை என்ன வந்துடும் அப்படின்னா I4S. புரிஞ்சிருச்சா? ரைட், இப்போ நல்லா கவனிங்க. நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? I1க்கு I3 ஈக்குவல். இங்கே பாருங்க, I1க்கு பதிலாக I3ன்னு எழுதலாம் இல்லையா? I3க்கு பதிலாக I1ன்னு மாற்றலாம். அதாவது இதை I3ன்னு சேஞ்ச் பண்ணாலும் ஓகே தான், இல்லை இதை அப்படியே வச்சுக்கிட்டு I3க்கு பதிலாக I1 மாற்றினாலும் ஓகே தான் ஒரு பக்கம். அப்படி இங்கே பாருங்க, இங்கே என்ன இருக்குது? I2க்கு பதிலாக I4ன்னு மாற்றினாலும் ஓகே தான், இல்லை I4க்கு பதிலாக இதை I2ன்னு மாற்றினாலும் ஓகே தான், கேன்சல் பண்ணுறதுக்காக. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ இந்த I1ஐயும் இதையும் நான் மாற்றி அங்கே எழுத போகிறேன். அப்போ என்ன வரும்? ஸோ I1P divided by I1Q equal to I2R divided by என்ன வந்துடும்? I2S அப்படின்னு கிடைக்கும். இப்போ ஈஸி தானே? I2 I2 I1 I1 எல்லாம் அவுட் ஆயிடுச்சு. அப்போ ரிமைனிங் டேர்ம் என்ன? P by Q equal to R by S. அவ்வளோதான். ஸோ இந்த ஃபைனல் ஆன்சர் எழுதிங்கன்னா இதுக்கே உங்களுக்கு ஒரு மார்க் கொடுப்பாங்க. புரிஞ்சிருச்சா? ஸோ இதுக்கே ஒரு மார்க் வந்துருச்சு, டயக்ராமுக்கு ஒரு மார்க்கு, இந்த ஃபைனல் ஆன்சருக்கு ஒரு மார்க்கு, மீதி உள்ள இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸுக்கு வந்து 3 மார்க் கொடுப்பாங்க. அவ்வளோதான். நான் என்ன போர்டில் எழுதியிருக்கணும் அப்படியே நீங்கள் உங்களுடைய எக்ஸாம் பேப்பரில் எழுதினீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 மார்க் கேரண்டியாக வந்துடும். மார்க் எங்கேயுமே குறைக்க வாய்ப்பே கிடையாது. புரியுதா? ஏன்னா தியரிக்கு வந்து மார்க் கொடுக்கல ஆன்சர் கீழே. டவுட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எது பார்க்குறீங்க அப்படின்னா தமிழ் மீடியம்னு கீழே டைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தமிழ் மீடியத்துலேயும் வேணால் நம்ம எடுத்து பார்த்துடலாம். வீட் ஸ்டோன் சமண சுற்று அப்படின்னு நமக்கு தமிழில் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீட்டர் சமண சுற்று அப்படின்னு நமக்கு வரும். அதையும் வேணால் நம்ம தமிழில் பார்க்கலாம். ஓகேவா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.